கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் அன்பை குறித்து பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்பாக பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதை குறித்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னா, நீதிமொழிகள் 28:20 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையுள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கானான் தேசத்தை அவங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கணும். ஆனால் அது சுதந்திரிப்பதற்கு முன்பாக எப்படி போகுதுன்னு சொன்னால், அவங்க முன்பாக இருந்த நாட்டை குறித்து அறிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 12 பேரை அனுப்புவாங்க. அப்படி 12 பேரை அனுப்பும் பொழுது எப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆள் அனுப்பி அங்கே எப்படி நம்ம போய் அதை பிடிச்சிக்கலாம், இல்லை அந்த சூழ்நிலைகள் எப்படி அப்படின்னு சொல்லி வேவு பார்ப்பதுக்காக அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செஞ்சாங்க, எகிப்து விட்டு வந்த கஷ்டத்தெலாம் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப எல்லாவற்றையும் கடந்து, போராட்டங்களை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து வரும் பொழுது திருப்பி எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றத ஒருக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து காரியங்களை அப்படி பண்ணும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தேசத்துக்கு உள்ளே போகிறாங்க. போய் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்னாச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போய் பார்த்துட்டு திருப்பி வந்து ரிப்போர்ட்டு மோசைட்டு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் கொடுக்குற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னாகும் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இருக்குது. ஏனாக்கின் குமாரனை கண்டோம், அமலேக்கியரை கண்டோம், தென்புற தேசத்திலே குடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போய் பார்க்க வேண்டிய இடம், ஆட்கள் எப்படி, அந்த சுற்றுச்சூழல்கள் எப்படி, நிலம் எப்படி இருக்கிறது, நிலத்தினுடைய பரப்பு எவ்வளோ இருக்கிறது, அதை நம்ம எப்படி எந்த வழியாக போனால் பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வர சொன்னாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்களாம் ஜனங்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க, தென்புறத்தில் ஏனாக்கிய குமாரர்கள் இருக்கிறாங்க, அமலேக்கிய இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிலர் எங்கே இருக்கிறாங்க, மலை நாட்டில் குடியிருக்கிறாங்க. யார், ஏத்தியரும் எபியூசியரும், அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, மலை நாட்டில் குடியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மாதிரிபடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப வைரமாக இருக்கிறாங்க, பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு நபர் சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்னது, அவங்க மத்தியில் நாங்கள் எப்படி இருந்தோம்னா ஒரு வெட்டுக்கிளியை போல இருந்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய வழி நடத்துதலையும் அற்புதத்தையும் அதிசயங்களும் கண்ணார கண்டவர்கள், அனுபவித்தவர்கள் சொல்லுகிற காரியம். போய் பார்த்துட்டு வந்து அவங்களை குறித்து என்ன செய்கிறாங்க, பயத்தோட என்ன செய்கிறாங்க, நடுக்கத்தோட அவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய ரிப்போர்ட்டை தராங்க. நம்மளால் என்ன செய்ய முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அவங்களே என்ன சொல்கிறாங்க, அங்கே நல்லா பாலும் இருக்குது, தேன் இருக்குது, நல்ல கனி வகைகள் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அவங்க மக்கள் எப்படி இருக்காங்க, ரொம்ப உயரமாக இருக்காங்க, பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க, எல்லா பக்கத்துலையும் என்ன ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், காலேப், யோசுவாவும் காலேப் என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்தை குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு கையில் ஒப்பு கொடுப்பார். அது ரொம்ப ரொம்ப என்னது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நல்லா அங்கே இருக்கிற கனி, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு திராட்சை கொலையை கூட என்ன செஞ்சுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க யாருன்னா, நம் பக்கம் இருக்கிற ஆண்டவர் என்னது, பெரிய வல்லமை உள்ளவர். அவங்க எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட நம்மோடு இருக்கிறவர் எப்படி வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்ம நோக்கி அல்லது நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை நம்ம அவங்க மத்தியெல்லாம் எப்படி ஒரு வெட்டுக்கிளியை போல தான் இருப்போம், கவலைப்பட வேண்டாம். எப்படி ஆண்டவர் அவளுக்கு வெற்றி சிறக்க செய்தாரோ அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். எப்படி காலேபும் யோசுவாவும் ஆண்டவர் அவங்கள அந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி வந்தது, இந்த வனாந்திரத்தில் நடத்தி வந்த தேவன், மன்னாவை கொடுத்த தேவன், தண்ணீரை கொடுத்த தேவன். எத்தனை பேருக்கு, 1-2 பேருக்கு இல்லை, 6 லட்சம் புருஷர்களுக்கு ஆண்டவர் தினமும் கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட அவங்க போட்டிருந்த ஆடைகள் நினச்சி பாருங்க, அவங்க பிரயாணப்பட்ட வருஷங்கள் எத்தனை.
இதெல்லாம் அவங்க யோசித்து பார்த்தது யாருன்னு சொன்னா நீங்களும் நானும் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்நாட்களில் ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள் நம்ம நினைச்சு பார்த்திருக்க முடியாத அதிசயங்களை நம்ம கண்டிருக்கோம். சில நேரத்தில் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன செய்வார், ஆண்டவர் இல்லை முடியலன்ட்டு வேறு வழியாக நம்மை என்ன செய்வார், அதுக்கு வெற்றி சிறக்க செய்வார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் நம்மோடு கொடுக்குறார். ஆனால் அவருக்கு அது கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் என்ன சொன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நம்ம அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இத்தனை வருடம் நடத்தி வந்திருக்கிறவர், இத்தனை மாதங்கள் நம்மை நடத்தி வந்திருக்கிறவர், இனியும் நடத்துவார். அதனால் நம்மை மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் எல்லாவற்றுக்கும் அதிபதியான கர்த்தர். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் வானத்தில் பல கனிகளை அவர் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு சொன்ன காரியத்தில் காணிக்கைகளில் பொருத்தனைகளை நீங்கள் செலுத்தீங்கன்னு சொன்னால் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவர் இருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு வருகிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் காத்திருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாய் இருந்து பூமி மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே சாமி, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட சுவாமி நீர் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர், எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடத்தை குறைவில்லாமல் கட்டளையிட்டு வருகிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் வைத்திருக்க அன்பு எவ்வளவு பெரியது என்பதை ஆண்டவரே நான் உணர்கிறோம் தகப்பனே. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உண்மையுள்ள மனுஷன் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னது போல கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. நாங்களும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் எங்களுக்கு கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து வருங்காலத்தை குறித்து நாங்கள் தைரியப்படாதபடிக்கு தைரியத்தோடு நம்பிக்கையோடு தேவன் எங்களை பாதுகாப்பார், எங்களை வழிநடத்துவார், எங்களை போஷிப்பார் என்று சொல்லி நாங்கள் பற்றி கொள்ளவும், சாத்தானின் பிடியிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விலகி நிற்கவும் தேவ ஒத்தாசை எங்களோடு கூட இருக்கும். நீங்கள் கிருபை செய்யுங்க. மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளோடு கிருபையிருந்து வழிநடத்தும் சாமி. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை நீங்கள் அவங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படி ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாய் ஜீவிக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.